வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த விளக்கத்துல பிசினஸ் பண்ற நிறைய பேருக்கு வர்ற ஒரு பெரிய தலைவலியான வரி கேள்விக்கு ஒரு தெளிவான விடைய பார்க்க போறோம். அதாவது ஒரு பரிவர்த்தனை மார்ச் 2026ல ஆரம்பிச்சு ஏப்ரல் 2026ல முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு எந்த இன்கம் டேக்ஸ் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்? பழைய சட்டமா இல்ல புது சட்டமா? இது ஒரு பொதுவான குழப்பம்தான். வாங்க இதை இன்னைக்கு ஒரு வழியா தீர்த்திடலாம். சரி, இந்த முழு பிரச்சனைக்கும் ஒரே ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அந்த ஒரு விதியை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லா குழப்பமும் தீர்ந்துடும். அந்த கோல்டன் ரூல் இதுதான். நீங்க பணம் கொடுத்த தேதி அல்லது யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவரோட அக்கவுண்ட்ல அந்த பணத்தை வரவு வச்ச தேதி, இது ரெண்டுல எது முதல்ல நடக்குதோ அந்த தேதியில என்ன சட்டம் அமல்ல இருக்கோ அந்த சட்டத்தை தான் நீங்க டிடிஎஸ்க்கு பயன்படுத்தணும். இதுல அந்த whichever is earlier, அதாவது எது முந்தையதோ அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, இன்னும் சிம்பிளா புரியும். பணம் கொடுக்கறதோ இல்ல கிரெடிட் வைக்கிறதோ மார்ச் 31, 2026க்கு முன்னாடி நடந்துட்டா பழைய வருமான வரி சட்டம் 1961 தான் அப்ளை ஆகும். அதே இது ஏப்ரல் 1, 2026 அன்னைக்கோ இல்ல அதுக்கப்புறமோ நடந்தா புது வருமான வரி சட்டம் 2025 தான் பொருந்தும்.